सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் என்றும் மணக்கு ரோஜா. கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் என்றும் மணக்கு ரோஜா. நெஞ்சில் தாய்மை நிறைந்த அருள் விளக்கு. இறைவா இறைவா இறைவா. கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் என்றும் கருணைக்கு எங்கே இடமுண்டு. கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான். எங்கள் தங்கராஜா அவன் என்றும் மணக்கு ரோஜா. அன்னையின் அருளே பாபா, அன்னையின் அருளே பாபா, ஆடி பெருக்கே பாபா, அன்னையின் அருளே பாபா, பொன்னி புனலே பாபா, பொங்கும் பாலே பாபா, அன்னையின் அருளே பாபா. உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி, உடைய
கண்ணையில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கார்முகில் வண்ணனை பலம் பறந்து அன்னையின் அருளே வா வா வா. திருவாய்மொழியாம் 4000 தேனாய் பெருகும் தமிழேவா. திருவாய்மொழியாம் 4000 தேனாய் பெருகும் தமிழேவா. திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே வா வா வா. கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ. கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ. முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருக்கும் நீ. பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி. வான் பொய்த்தாலும்
பார்த்து இரு தேவியர் உண்டு. இருந்தும் அவன் என்னை அடைந்தது என்ன? இருந்தும் அவன் என்னை அடைந்தது என்ன? அவன் எண்ணத்தை, அவன் தந்தை இன்பத்தை நீ சென்று காரணம் என்னவென்று கேளடி தோழி. அந்த கண்ணன் என்னிடம் சொன்ன கவிதைகள் பாடி நலம் யாவும் தருவாய் முருகா, எனக்கு நலம் யாவும் தருவாய் முருகா. எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா. எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா. எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா. முருகா அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர், அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர், அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர், அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர். பதியில் வாழ்பவரே பரமதயாளனே, அலை மோதும் கடலோரம் அமைந்த திருச்செந்தூர். பதியில் வாழ்பவனே பரமதயாளனே, நலம் யாவும் தருவாய் முருகா. எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா. சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம், சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம். நிதமும் நினைக்கும் நெஞ்சில் நிலவும் ஆனந்தம், சதமான சுகம் உந்தன் சரணாரவிந்தம். நிதமும் நினைக்கும் நெஞ்சில் நிலவும் ஆனந்தம். இதமானது சிந்தைக்கு செய்வானது, இதமானது சிந்தைக்கு செய்வானது, இதமானது சிந்தைக்கு செய்வானது, இதமானது சிந்தைக்கு செய்வானது, இதமானது சிந்தைக்கு செய்வானது. என்றே எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே, இதமானது சிந்தைக்கு செய்வானது. என்றே எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே, நலம் யாவும் தருவாய் முருகா. எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா. எல்லாரும் வாருங்கள், ஆண்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள், வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள்.
நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே. நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லோரும் வாருங்கள். வான்வெள்ளியை பாருங்கள் எல்லோரும் வாருங்கள். பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம் பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பனி சபனி சமகரி சம பமகம பனி பனிமா பவனி மம பமக கரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசனி நி சமகாரி சரி சனி பசனி நி பபனி பப மக கம பனி எல்லோரும் வாருங்கள். வான்வெள்ளியை பாருங்கள் எல்லோரும் வாருங்கள். எல்லாரும் வாருங்கள். வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே. நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லோரும் வாருங்கள். வான்வெள்ளியை பாருங்கள் எல்லோரும் வாருங்கள். பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம் பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பனி சபனி சமகரி சம பமகம பனி பனிமா
பவனி மம பமக கரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசனி நி சமகாரி சரி சனி பசனி நி பபனி பப மக கம பனி எல்லோரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். விசதேஷு மகிபால விசதேஷு மகிபால வீரசேன சோமரி விசதேஷு மகிபால வீரசேனோ சுதோபரி விசதேஷு தேசம் வீரசேனங்கிற ராஜா, அவருக்கு நலனூர் பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அந்த பிள்ளைக்கு ஒரு தனி பெருமை. எல்லாம் ஒரு மனுஷனுடைய லட்சணத்திலே பரிபூர்ணம் எதுவோ அதை அடைஞ்சவன். பிறவியிலே தனிப்பிறவி லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம், பேச்சு, படிப்பு, திறமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுல ஒன்னும் குறவு கிடையாது. அப்படி ஒரு மனுஷனியா வேத வேதங்க தத்துவஞா, தர்மசாஸ்திரம் என்ன, வேதங்கள் என்ன, வேத அங்கங்கள் என்ன, ராஜநீதி என்ன, படிப்புங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாம் படிச்சவன் யார் இருக்கான்? சதுர்வேத விதம்பரா, சகல கலைகளும் தெரியும். அஸ்வகோவித சதுரங்க துரங்கஜ்ஞா ராஜா அஸ்வகோவித. அந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி இப்படி திரும்பினாரா வித்தைகள் அப்படியே நிற்குமா. உடம்பெல்லாம் வித்யாமயம், அழகன், பராக்கிரமசாலி, எல்லாமே கொண்டவனாய் இருந்தாலும் உள்ளத்துல வெண்ண மாதிரி இருக்கிறவன். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? ஏகதா தேவலோகாத் கம்சா கதாச்சித் அம்சபக்ஷி. எங்கேயோ ஒரு பட்சி, அம்சபக்ஷி ஒண்ணு தேவலோகத்திலிருந்து வந்தது. அது அப்படியே உட்கார்ந்து இருக்கிற போது இந்த ராஜா தோட்டத்தில பார்த்த உடனே அதனுடைய அழக பார்த்த உடனே அதை பிடிக்கணும் தோணித்து. அம்சபட்சியை பிடிக்க முடியுமா? இவன் தான் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமான ஒரு க்ஷணத்துல பிடிச்சுட்டாரு. தேவலோக பட்சியா இருந்தாலும் இவங்கிட்ட ஆம்புகாமல் ஓட முடியல. ஆப்பிடும் அந்த பட்சியை பிடிச்சுன்னு வந்துட்டான். தேவலோகத்து பட்சின்னு அவருக்கு தெரியும். அது தனக்கு கையில கடிச்சு விட்டுங்கிறது தெரியும். அதனுடைய அழக பார்த்து அனுபவிக்கிறான். அது ஹிம்சை பண்ணல. அது அழக பார்த்து கொண்டாடிட்டு இருந்தாலும் நாம் ஒரு பட்சியினுடைய அழக பார்த்தாலும் அதுக்கு ஹிம்சை இல்லையா? அது மாதிரி அம்சபட்சியை இவர் பிடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அது துடிக்கிறது. என்னடா பூலோகத்துக்கு வந்தோம்,
ஒரு மனுஷன் கைப்பட்டு கொடுத்து இனிமேல் நான் பிழைக்கவாவது நம்ம திரும்பி ஊருக்கு போகவாவது இப்படி நினைச்சுக்கிட்டு படபடக்கிறது அதனுடைய நெஞ்சம். இவன் பிடிச்சு அதை கொஞ்சற போது அதனுடைய நெஞ்சு படபடக்கிறது. ஐயோ உன்னை ஹிம்சப்படுத்துறேனே, உன் மனசு கஷ்டப்படுறது. ஐயா இப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாம். உன்னை அழகா பார்க்கணுமானால் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை கஷ்டப்படுத்தி நான் பார்க்கணுமா? ஓ அது போய் உட்கார்ந்தது. ஒரு மனுஷன் கையில ஆப்பிக்கிட்டு நம்ம ஒண்ணுமே சொல்லாதையே நமக்கு விடுதலை பண்ணினான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கும். இப்படி ஒரு உத்தமனுடைய குணத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி போகவாவது. இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு நல்ல உபகாரம் பண்ணி நம்மளுக்கு திரும்பி உபகாரம் பண்ணாத போனா தேவலோகத்துக்கு போக முடியாது. அந்த தேவலோகத்துக்கு போக வேண்டிய அம்சப்பட்சினது நல மகாராஜனை பார்த்து சொல்றது, மகாராஜா என்ன நீ காப்பாத்தின, எனக்கு விடுதலை கொடுத்தேன், ஆனால் உனக்கு நான் உபகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்பொழுது என்ன செய்யக்கூடிய உபகாரம்? உன்னுடைய அழகையும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய பெருமையும் பார்த்துத்தான் உன் வீட்டு தோட்டத்துல வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். உன்னையும் பார்த்தேன். உன்னை பார்த்த பிறகு உனக்கு ஏற்றவளான ஒரு பெண் மடந்தையை உனக்கு விவாகம் பண்ணி வைக்காமல் நான் போக முடியாது. உனக்கு விவாகம் ஆகல, உனக்கு ஏற்றவள் கிடைக்கணும். உனக்கு ஏற்றவள் இல்லையா? உன்னுடைய குணத்துக்கு உன்னுடைய பெருமைக்கும் எல்லாவித அம்சத்திலையும் உயர்ந்தவள் வேண்டாமா? கிமகுல நந்தல்ல கிமதூபவா விதர்ப தேசத்திலே பீஷ்மகர்ங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பொண்ணு. ஒரு நாள் தமரர்னு ஒரு ரிஷி வந்தார். அந்த தமரர்ங்க ரிஷி வந்து மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலே நமக்கு சத்தத்தை உண்டாரதான் பாக்கி. அந்த தமரர் அனுகிரகம் பண்ணினார். ஏ பீஷ்ம குலத்திலே பீம குலத்திலே இந்த வம்சத்துக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதான ஒரு குழந்தை பெண் குழந்தை தானா பிறக்க உனக்கு. அந்த தமனருடைய கிருபையினாலே பிறந்ததனால் தமயந்தி அந்த ராஜாவுக்கு பெண் குழந்தையத்தான் சொன்னார். இந்த பீஷ்மக ராஜன் தான் ஜனக மகாராஜன் மாதிரி. ஜனகன் அந்த இடத்துல விதர்ப தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் பீஷ்மன் பீஷ்மன் பேரு, மிதிலையில் இருக்கிறவனுக்கு ஜனகன் பேரு. இந்த பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவன் தமயந்திங்கிற பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு காலத்திலே பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் யாரு? ருக்மிணி. ஏமதம்பவா சியாமா சர்வோதிதா சர்வாமயவ சுந்தராவும். அப்பேற்பட்ட பொண்ணு எல்லா விதத்திலையும் உனக்கு ஏற்றவள். அவளை நீ விவாகம் பண்ணி கொள்ளும்படியான சமயம் வரும். அவளையே நினைத்துக் கொண்டு அவள் உனக்கு கிடைப்பான்னு சொல்லி இந்த பட்சி போயிடுது. நேர தமயந்தியினுடைய அந்த புறத்துக்கு போச்சு, அவளுடைய தோட்டத்திலே போச்சு, அவளுக்கு எதிரே நின்றது. அவளும் இந்த பறவையை பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னான். பறவையை பிடிக்கிறதுக்கு அவள் ஓடினாள். அவளால் பிடிக்க முடியல. இந்த பட்சி அவள்கிட்ட ஆப்படாமல் வெகு தூரம் கொண்டு போய் சரியான ஒரு இடத்துல நிறுத்தி
தமயந்தி பார்த்து சொல்றது, பெண்ணை என்ன பிடிக்க முடியாதம்மா உன்னாலே, நான் தேவலோகத்து பட்சி பேசுறேனே தெரியல, பெண்ணே இப்ப என்ன பிடிச்சதுனால என்னப்பா, உன்னை கைபிடிக்க வேண்டியவன் ஒரு மகாராஜா. பெண்களுக்கு வாழ்க்கையிலே வர வேண்டியதான மாறுதல் புண்ணிய நாள் முகூர்த்தம், அது நல்ல பர்த்தாவரிடத்திலே சேர வேண்டியவளான உனக்கு என்ன பிடிப்பதனால என்ன வரப்போறது? பெண்ணே 1000 பேர் உலகத்துல இருக்கான், ஆனால் உன் போன்ற உத்தம குணத்தோடு கூடிய பிறந்தவர்களுக்கு இருக்கா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சமபிரபம். ஒரு பிள்ளையினுடைய பெருமையை எடுத்து பொண்ணுடைய காதல போடுறான். எல்லா விதத்திலையும் அழகுள்ளவனம்மா, எல்லா விதத்திலையும் சிறந்தவனம்மா. அழகுன்னா சொல்ல முடியாது, அழகு மாத்திரம் இல்லை, அவனுடைய தாராள குணம், மனசு நிறைஞ்சவனம்மா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சமபிரபம். கந்தர்பாயுத அந்த நலனுடைய அழகும் அவனுடைய குணமும் அவனுடைய பெருமையும் இந்த தமயத்தினுடைய காதில போட்டான். நலனுக்கு ஏற்கனவே தமயத்தினுடைய பெருமையை சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் நினைக்க முடியாது பண்ணினது அம்சம், அதான் விதி. விதின்னு பேச்சுங்கிறோம் இல்லையா, இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனும் இவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு எழுதி இருக்குன்னு சொல்லுவாளே, இதுதான் விதி. இவ 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிற போது அப்படியே தமயந்தியை நினைச்சு உருகினான், அதே மாதிரி நலனை நினைச்சு உருகிறான். இப்படி இருக்கிற போது தமயந்திக்கு ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணிவிட்டான் பீஷ்மக மகாராஜா. ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு தமயந்தியினுடைய அழகு அவளுடைய பெருமையை கேட்டு எல்லா ராஜாக்களும் புறப்பட்டான். நலனுக்கு பத்திரிகை வந்தது. தமயந்திக்கு ஸ்வயமனன் உடனே அம்சபட்சி சொந்த பண்ணி இவள்தான், இவளை நாம அடைய முடியுமா? ஸ்வயம்பரம் என்றால் அந்த பெண்ணை தீர்மானம் பண்ணணும். அவள் என் கழுத்துல மாலை போடுவளா? இப்படி நினைச்சுக்கிட்டே எல்லா ராஜாக்களும் வரா. இப்படி வரும்படியான சமயத்திலே தாம் பச்சதி சதசி சத்ரமகீசுராணம், எல்லா ராஜாக்களும் கூட்டம் கூட்டமாய் அந்த விதர்ப தேசத்தை நோக்கி வருகிற போது நலச்சக்கரை வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே நாரதர் என்ன பண்ணினார்? கதையை மாத்திரம் பெறட்டார். அவர் மகரிஷி நாரதருடைய காரியமே லோகத்தை எது உண்மையோ அதை எடுத்துக் கொடுக்கிறவர். சில சமயத்திலே பெருமைகள் எல்லாம் ஒருத்தனுடைய பெருமைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கிற பெருமைகள்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போடணும். அது மாதிரி நாரத மகரிஷி ஒரு உண்மையை தூக்கி வெளியில கொண்டு வரணுமானால் என்ன பண்ணுவார்? அங்கங்கே இருக்கிற குப்பைகள், கூலங்கள், அழுக்குகள், துஷ்ட பசங்கள் அவனெல்லாம் பெரட்டி எடுப்பவர். ரொம்ப தெரியாமலே அவர் நேர என்ன பண்ணினார்? ஒவ்வொரு இடமா போறார். எத்தனை தேவர்கள் இருக்காளோ தேவலோகத்துல சுத்தினார். தேவேந்திரனை கிளம்பினார். முதல்ல அவன் தான் இந்த ஆசைப்படுறவன். அவருக்கு இந்த ஆசைக்கு முடிவே கிடையாது. என்ன இந்திரா, என்னடா நீ நல்ல பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, தமயத்தின் பூமியில இருக்காடா, எனக்கு என்ன? அவதான்டா அன்னைக்கு லட்சுமி அவதாரம் பண்ணினாலே திருப்பார்கடல்ல, அதுல இருந்து அமிர்த துளி வந்தது, அந்த இடத்துல இவளும் உண்டானவள். பூமியில வந்துட்டாவ. கடம்பு வருணன், குபேரன், அக்னி, வாயு, நிறுத்தி ஏத்தனை ஒருத்தர் பேர் எல்லாரும் மட்டும் கதவி அடிச்சுட்டார். யாருக்கு இது ஸ்திரியை பத்தி சொன்னா யாருக்கு வேண்டாம் தோணும்? அதான மனுஷனுடைய வீக்னஸ். நரதோதித வசுதாபரி நரதோதித வசுதா
தொழில் பல செய்து இன்பமுறுவார், தொழில் பல செய்து இன்பமுறுவார். ஆதலின் பாரிட இறந்த பிறகேனும் உயிரோடு இருப்பவர்க்கு சந்தானம் புரியாரோ, சந்தானம் புரியாரோ, சந்தானம் புரியாரோ. இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இடுக்கணில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காட்டிடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதை செய்யவும். பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவர்க்கு மன்னிக்கவும். பிறர் நலம் கருதியே சதா உழைக்கவும். பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும். இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது இயேசு. காலை தள்ளாட என்றுமே விடா. இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். மா
நல்லன் தொண்டு செய்து நாளாரிற்கண்ணிடல் தப்ப வல்ல நல்லன் நானினி சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே நானினி சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே திருக்காளாத்தியப்பருக்கே அப்பருக்கே முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது எண்ணரதம் ஓடுது. மேகம் கூடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. மேகம் கூடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது எண்ணரதம் ஓடுது. அவன் கொடியாகி பெருமை கொண்டது குறுங்கி அவன் மலராகி புகழை கண்டது. சேவல் அவன் கொடியாகி பெருமை கொண்டது குறுங்கி அவன் மலராகி புகழை கண்டது. உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது. உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது எண்ணரதம் ஓடுது எண்ணரதம் ஓடுது எண்ணரதம் ஓடுது.